உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்தீர், உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்தீர், உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தினீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாழ்த்தினீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்தில்
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன் என்னுடைய வாசிப்பின் தொடர்ந்த பகுதியிலே. அப்பொழுது ஒரு வசனம் என்னை அதிகமாய் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 29:4. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இந்த வார்த்தையை விட்டு என்னுடைய கண்கள் அகலவே இல்லை. இன்றைக்கு ரகசியம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரகசிய செயல், தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! அது என்ன தேவனுடைய ரகசிய செயல்? நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய கூடாரத்தில் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இதை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆசை? என் வீட்டுக்குள்ள தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அந்த ஆசையோடு இருக்கு? அது என்ன தேவனுடைய ரகசிய செயல்? ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல். சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோயில் கேட்பாரற்று கிடந்தது. சும்மா அங்கே அப்படி டூர் போகிறவங்க அப்படி ஜாலியாக போய் பார்த்துட்டு வருவாங்க. அது 3 பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு திட்டம் போடும்போது, டூர் திட்டம் போடும்போது அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு. கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அங்கே ரகசிய அறை, ஏ அறை திறக்கப்படுகிறது, பி அறை திறக்கப்படுகிறது, சி அறை திறக்கப்படுகிறதுனோடனே அது பெரிய பிரபலமாக ஆயிடுச்சு. அந்த ரகசிய அறைக்குள்ளே என்ன இருக்குன்னு ஜனங்களுக்கு ஒரே ஆசை, அதிகாரிகளுக்கு ஆசை. எல்லாரும் சொன்னாங்க. அதற்குள்ளே திறக்கும்போது அங்கே நாணயங்கள், தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், தங்க கட்டில், தங்க சுரூபங்கள் எல்லாம் அங்கே ஏராளம் ஏராளம். எல்லாருக்கும் ஒரே ஆசை. அதை ஃபோட்டோலாம் பிடித்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேப்பரில் டெய்லி அந்த ரகசிய அறைகளை குறித்து வந்து கொண்டே இருந்தது. பாருங்கள், ரகசிய அறை. அதே போல் ஒரு ஐஸ்வர்யவான்களுடைய வீடுகளிலே ரகசியமாய் தங்களுக்கான சொத்துக்களை சேர்த்து தங்களுடைய பின்னாட்களிலே பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மறைத்து வைப்பார்கள். மறைத்து வைத்து ஒரு சிலருக்கு சொல்லிவிட்டு அவர்கள் மாண்டு போவார்கள். அதன் பின்பு பாருங்கள், அது ஒரு இடத்துல புதைக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். பிரியமானவர்களே, அதே போல் சிலருடைய வாழ்க்கையில் நடந்த ரகசியமான காரியங்களை அது சிலர் அப்படியே வெளியே வந்துவிடும், சிலர் அப்படியே மறைத்து வைத்து விடுவார்கள். சிலர் பாருங்கள், சில ரகசிய பாவங்களினாலே ஏற்பட்ட குழந்தைகள் அந்த ரகசியத்தை உடைத்து விடும். பிரியமானவர்களே, அவைகள் வெளியிலே வரும் பொழுது அது எந்த மனிதனை அடையாளம் காட்ட வேண்டுமோ அந்த மனிதனை அடையாளம் காட்டிவிடும். ஆகவே அங்கே அந்த ரகசியங்கள் எல்லாம் திறந்து போய்விடும். பிரியமானவர்களே, அப்படித்தான். ஆனால் ரகசியங்கள் பாதுகாக்கப்படலாம், அல்லது பாதுகாக்கப்பட்ட அந்த ரகசியங்கள் எல்லாம் உடைந்து போகலாம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ரகசியம் நம்ம மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இந்த யோபுவினுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவன் ஐஸ்வர்யவான இருந்து எல்லாவற்றையும் இழந்து போய் இப்போ தரித்திர நிலைமையில், தன்னுடைய பிள்ளைகளை கூட இழந்து போன நிலைமையில் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சிந்தித்து பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது. அவருடைய ரகசிய செயலாக என் கூடாரத்தில் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பார்த்து சொல்லலாம், அவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்கிறதே என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், அவள் ரகசிய செயல் அநேகருடைய கூடாரத்தில் இருந்ததை நம்ம ஆதியாகமத்தில் இருந்து பார்க்க முடியும். பாருங்கள், ஜல பிரவாகத்தை குறைத்து ஆண்டவர் அந்த ரகசியத்தை நோவாவோ
நோவாவோடு பகிர்ந்து கொண்டார். ஜல பிரளயத்தை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13 - 21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய ரகசிய செயலை இப்படி பகிர்ந்து கொண்டார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி இந்த ரகசியத்தை செயலை பகிர்ந்து கொள்ளும்படியாகவே விரும்பினார். 6 நாட்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு 7ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கி அவனுக்கு தம்முடைய மகிமையை உடுத்து விட்டு அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி அவனை தம்மை போல மாற்றி அவனோடு கூட ரகசியம் பேச வேண்டும் என்று விரும்பினார். அவனிடத்திலே அந்த ரகசிய செயல் விளங்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவனோ பாவம் செய்து தன்னுடைய மகிமையை அவன் இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த ரகசியத்தை அவர் தம்முடைய நோவா என்ற தாசனுக்கு வெளிப்படுத்தினார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்பதை அவனோடு கூட பகிர்ந்து கொண்டார். சோதம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 18:18 ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதன் பின்பு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்துவதை குறித்து மோசேயுடன் அந்த ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். அங்கே எகிப்துக்கு வரப்போகிற ஒரு பஞ்சத்தை குறித்து யோசேப்போடு அவர் தம்முடைய ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். குட்டி சாமுவேல் சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் அறிவில்லை. ஆனால் அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியன் ஆகிய லேவியின் குடும்பத்துக்கு சம்பவிக்க போகிற ரகசியத்தை அந்த குட்டி சாமுவேலோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆனால் எப்படி ஆண்டவர் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்கள் அல்லது நோவாவின் சந்ததியிலே வந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு என்ன இருந்தது? ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருந்தார். ஆனால் இந்த யோபு யார் என்று பார்க்கும் பொழுது இவன் இப்படியான ஆதி பிதாவை போல ஒருவன் அல்லவே அல்ல. அவன் ஊத்ஸ் என்ற தேசத்திலே இருந்தான் என்று யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஊத்ஸ் தேசம் எங்கே இருக்கிறது? ஏதோம் என்று சொல்லுகிற தேசத்திலே இருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், அவருடைய ரகசிய செயல் என்மேல் இருக்கிறது. அவனும் அவனுடைய நண்பர்களும் பேசிக்கொள்வதைத்தான் அந்த யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:1 சொல்லுகிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், பிதாக்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் யோபுவுக்கும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ரகசிய செயலை ஆண்டவர் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துவார்? அவருடைய ரகசிய செயல் நம்ம உட்கார்ந்து பார்த்தோன்னா நமக்கு கூட ஆண்டவர் ஏதோ ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். எப்படி ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு ராஜாவோ ஒரு பிரபுவோ ஒரு ஐஸ்வர்யவானோ தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று சில குறிப்பிட்ட பொருட்களை, சில குறிப்பிட்ட உசிதமான காரியங்களை ஒழித்து வைப்பார்களோ, அதை போல நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் அவர் அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதை கண்டு கொண்டவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதை கண்டு கொண்டவர்கள், அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், இங்கே முதலாவதாக நம்ம பார்க்கும்போது அவர் யார் யாருக்கெல்லாம் இந்த ரகசிய செயலின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்றால், முதலாவது கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு, கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பாய் இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்றுமே கேட்கல. பிரதான கற்பனை என்ன? அவரிடத்தில் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற பிரதான கற்பனை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 11:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ரொம்ப அழகா சின்ன கடைசியில் உள்ள காரியத்தை மாத்திரம் பாருங்க. நான் அவனுக்கு என் மேலே யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். ரெண்டாவதாக பாருங்க, தேவனுக்கு சிநேகிதராக இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய
செயலின் ரகசிய செயலை வெளிப்படுத்துவார். யோவான் 15:15 யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுவேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என் பிதாவினிடத்தில், பரலோகத்தின் அந்த கடைசியில் இருக்கிற அந்த பெரிய பரலோகத்தின் கொடுமுடியில் இருக்கிற பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்டது, பார்த்தது எல்லாவற்றையும் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் அதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அருமையான அந்த வார்த்தைகள் இருக்கும். அவன் ஆண்டவருடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஆதியாகமம் 18:18 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைக்கவே மாட்டேன். என்ன மறைக்கல பாருங்க, சோதோம் குமாராவை நான் அழிக்க போகிறேன், வானத்திலிருந்து அங்கே அக்கினி வந்து பட்சிக்கும் என்பதை ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் பாருங்க, கூடாரத்தின் வாசல்ல 3 புருஷர்கள் வருகிறார்கள். 2 பேர் அந்த சோதோம் குமாராவுக்கு நாங்கள் போகிறோம் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்னும் ஆபிரகாமோடு பேசிக்கொள்ளும்படியாக அவர் தரித்து நின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிறான். பிதாவாகிய தேவனை, இயேசுவாகிய தேவனை, தூதர்களை அவன் முகமுகமாய் பார்க்கிறான். அவன் சொல்லுகிறார், இன்னும் தரித்து நிற்கிறார். அப்பொழுது அவனோடு பேசுகிறார், நாங்கள் சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி. இவன் தரித்து நின்று சொல்லுகிறான், என்னுடைய சகோதரனாகிய மகன் அங்கே இருக்கிறான், லோத்து இருக்கிறான். ஆண்டவரே, நீர் 50 நீதிமான்கள் இருப்பார்கள் என்றால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? 35:5 அப்படி என்று சொல்லி அவன் 10 வரைக்கும் அவன் கேட்டு மன்றாடினதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அழித்து விட்டு போக வேண்டியதை நானா பாருங்கள், அவன் சிநேகிதனாக இருந்தபடியினாலே அவர் அங்கே திட்டம் வைத்து எல்லாவற்றையும் திட்டம் போட்டு அவர் செய்கிறதை அவர் மறைக்கவே இல்லை. பாருங்கள், 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு அவர் தம்முடைய செயலை அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார் என்று எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனை எனக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். தரிசனத்தில் நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். தீர்க்கதரிசியாய் ஒருவன் இருந்தால் கட்டாயம் நான் அப்படி செய்வேன். தரிசனம், சொப்பனம், 2 காரியங்களை இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க. வீட்டில் போய் இதை யோசித்து பாருங்கள். தரிசனம்னா என்ன, சொப்பனம்னா என்ன? அவர் அவற்றில் தம்மை வெளிப்படுத்துவார். தரிசனம் ஆவியில் தரிசிக்கப்படுகிறது, சொப்பனம் நம்முடைய கனவிலே நமக்கு வருகிறது. 2ம் ஆவிதான், 2ம் ஆவியிலே காணப்படுகிறது தான். ஆனால் 2க்கும் ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. அவர் இந்த தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் அவனுக்கு என்னுடைய செயலை, ரகசிய செயலை வெளிப்படுத்துவேன். முதலாவதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, 2ஆவதாக அவருடைய சிநேகிதருக்கு, 3ஆவதாக தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். 4ஆவதாக ஊழியக்காரருக்கு அவர் அந்த ரகசிய செயலை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 80 வயது நிறைந்த அந்த மோசேக்கு ஆண்டவர் தான் என்ன செய்ய போகிறான், தன்னுடைய ஜனங்களெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு வருவேன் என்கிற அந்த செயலை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அவர் மறைக்கப்பட்ட அநேக காரியங்களை பேசும்படியாக உண்மையுள்ள ஊழியக்காரை அவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ரகசியம் நமக்கு வேணும்னா நமக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் வேணும். ஒரு வேலைக்கு போகணுன்னாலே அந்த வேலையில் என்ன இருக்கணும், ஒரு குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கு? இந்த படிப்பு படிச்சிருக்கீங்களா, அப்போ இந்த வேலை உங்களுக்கு சரிப்படாது. அப்போ ஒரு சில காரியங்களுக்கு ஒரு சில படிப்பு, ஒரு சில குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவையாக இருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாக இன்டர்வியூ போகும்போது எல்லோரும் இப்படிப்பட்ட ஜாபுக்கு இப்படிப்பட்ட படிப்பெல்லாம் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பாருங்கள், இன்டர்வியூ எல்லாம் 2 கட்டம், 3 கட்டம், 5 கட்டம் வரைக்கும் செல்லும். அப்படி செல்லுகிற பொழுதெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு காத்திருக்கிற நேரம் இருக்கும்.
7 மணிக்கு போனாங்கன்னா சில நேரம் ராத்திரி 9 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். நம்ம நினைக்கலாம், எதுக்கு டக்குன்னு முடிச்சு ரைட்டு செலக்ட் ஆகிட்டாங்க ஆகலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே, ஏன் இப்படி 7 மணி வரைக்கும் அல்லது 9 மணி வரைக்கும், இவ்வளோ ஒன்றும் கூட்டம் இல்லையே, ஒரு 10 பேரை இன்டர்வியூ பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அதனுடைய உள்ளான காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு பொறுமை இருக்கிறதா, ஒரு இடத்திற்கு போய் காத்திருக்க பொறுமை இருக்கிறதா. காத்திருக்கும் போது பொறுமை இழந்து கத்திடுவாங்க, பொறுமை இழந்து சண்டை போட்டுருவாங்க, பொறுமை இழந்து அருவருக்கத்தக்க பேச்சுகளை பேசி பரியாசம் பண்ணி சிரித்து கொண்டு தங்களுடைய இயல்பை மறந்து விடுவார்கள். ஆகவே இந்த பொறுமையை சோதிக்கும்படியாக நேரம் ஆக ஆக தூக்கம் வரும், பசி இருக்கும், எல்லாவற்றையும் இவர்கள் எப்படி மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதற்காகவே இந்த காலதாமதத்தை ஏற்படுத்துவார்கள். ஏனென்றால் இந்த வேலைக்கு அவ்வளவு பொறுமையும் அவ்வளவு டீசன்சி அவ்வளவு விதமான ஒரு நல்ல பண்பு அவசியமாக இருக்கிறபடினாலே அப்படி செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ரகசியம் நம்ம மேலே இருக்கணும்னா நமக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:32 சொல்லுகிறது, நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமானாக இருந்தால் எல்லாவற்றிலும் நீதி நியாயம் அப்படின்னு மனசில் நினச்சா போதும். பாருங்க, அந்த நீதிமான் சொல்லும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பெரிய அப்படியே ரொம்ப உண்மையாக ஒரு டாப் டு பாட்டம் ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நோவா தான் இருந்த காலத்திலே அவன் நீதிமானாக இருந்தான், மற்றவங்களை காட்டிலும் அவன் பெட்டராக இருந்தான். அல்லேலூயா. இப்போ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் எல்லா கட்சியும் ஒன்றா தான் இருக்குது. எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஊழல் தான். ஏதோ இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக பார்த்து போடுவோம். இன்றைக்கி நம்ம கூட அப்படி ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை நீதிமான்னு மொத்தமாக ரொம்ப நீதிமான் அவருடைய கண்களின் படி பார்த்தோன்னா நம்ம 1% கூட தேரவே மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம 1% கூட தேரவே மாட்டோம். ஆனால் இந்த நோவாவை கூட அவனுடைய காலத்தில் அவன் நீதிமானாக இருந்தான். இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவர் அப்படித்தான், நம்ம இருக்கிற காலத்திலே நாம் எவ்வளவாக நீதிமானாக இருக்கிறோம். அப்போ நீதிமானிடத்திலே அவருடைய ரகசிய செயல் இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், சங்கீதம் 25 நம்ம வாசித்தோம். சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது. இங்கே நம்ம யாரை குறித்து பார்க்குறோம்? யோபுவை குறித்து பார்க்குறோம். யோபுவின் புத்தகம் முதல்ல நம்ம எந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம்? யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்படி அவன் மேலே அவருடைய ரகசிய செயல் இருக்கணும்னா அவனை குறித்து ஒரு வார்த்தை இருக்குது. அவன் என்ன தெரியுமா? யோபு நீதிமானும் அவன் கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். அவன் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஆகவே அவனுடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த யோபு ஆதி பிதாக்களைப் போல அவர்கள் வம்சத்திலே பிறக்காவிட்டாலும் கூட அவன் நீதிமானாய் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தபடியினாலே அவர்களிடத்தில் கூடாரத்தில் அவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. யோபுவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், அங்கே யோபுவின் சிநேகிதனாகிய எலிப்பாஸ், அந்த யோபுவின் புத்தகத்தில் 3 நண்பர்கள் அவனோடு கூட சம்பாஷிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 3 நண்பர்களும் 3 விதமான ஒரு டைரக்ஷன்லே அவனை பேசிக்கொண்டு இருப்பார்கள். இவனுடைய கஷ்டம் எப்படி இருக்கிறது? ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான், 10 பிள்ளைகள் இழந்து போனான், ஐஸ்வர்யத்தை இழந்து போனான், வீட்டை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து இவனும் இவனுடைய மனைவி மாத்திரம் இருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பல வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்களிலே மூத்தவனாகிய எலிப்பாஸ் இந்த யோபு 15ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான். எங்களுக்கு விளங்காத எந்த காரியத்தை அவர் உமக்கு விளக்கி இருக்கிறார். அவருடைய ரகசிய செயல் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீல்ல, அப்போ எங்களுக்கு விளங்காத இந்த காரியத்தை அவர் உமக்கு விளக்கி காட்டி இருக்கிறார். ஏனென்றால் இவன் உலக ஞானம் படைத்தவன், நல்ல வயதிலே மூத்தவன். ஆகவே அவன் ஒரு பழுத்த அனுபவசாலியாய் இருக்கிறவன். ஆனால் பாருங்க, ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா?
ஜென்ம ஸ்பாவமுள்ள மனிதர்கள் அவர்கள் தேவனுடைய அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி இந்த யோபுவுக்கு என்ன ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது எல்லாம் சொல்லிட்டோம். யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம். அப்போ யோபுவுக்கு ஒரு ரகசிய செயலை வெளிப்படுத்தினார்ல, அது என்ன வெளிப்பாடு பார்க்கலாமா? யோபு 19ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் ரொம்ப முக்கியமான வசனம். யோபு 19 25 27 வரைக்கும் நல்லா அடிக்கோடிட்டு நன்றாய் படித்து கொள்ள வேண்டும். நாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதை என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார். என் தோலெல்லாம் அழுகுன்னு எல்லாம் போயிடுச்சு, என் கண்ணு எல்லாம் போயிடுச்சு, ஆனால் நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் பார்க்கும். என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு, என்ன அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சட்டத்தை அவன் சொன்னான் பாருங்கள். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இவன் சொன்னது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் அதற்காகவே ஆண்டவர் வந்தார். அவர் மீட்பராய் வந்தார், நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். நமக்கு ஒரு சாவு இல்லை, நம்முடைய ஆத்துமா வாழும், அவரோடு கூட வாழ வேண்டும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் பார்க்கும், என் சொந்த கண்கள் பார்க்கும். நான் ஆவியிலே அவரோடு கூட இருப்பேன், என் ஆத்துமாவிலே நான் அவரோடு கூட வாழுவேன். என் மீட்பர் அப்பொழுதும் உயிரோடு இருப்பார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் சாராம்சத்தை முழுவதுமாக அவன் சொல்லிவிட்டான். அதுதான் அவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. அவன் பிறந்து வளர்ந்து அப்படியே சாகாமல் புதிய ஏற்பாடு வரைக்கும் அவன் இருக்காமல், அவன் ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டான், என் மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருப்பார். அந்நிய கண்கள் அல்ல, நானே பார்ப்பேன். கடைசி நாளிலே பூமியின் மேல் அவர் நிற்பார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை அவர் சொல்லிவிட்டார் பாருங்கள். வார்த்தையிலே தேவன் மாம்சமானார், கடைசி நாளிலே நிற்பார் என்பதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். அவன் சொல்லிவிட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன ரகசியத்தை பேசுகிறார் எடுத்துக்கொள்ளலாமா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனங்கள். ஒரு வேளை இதை வச்சு ஒரு டெஸ்ட்டே வைக்கலாம். நான் சொன்ன யோபுவின் புத்தகத்தின் இந்த 3 வசனங்கள். அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 3:16. யாராவது ஒருவர் குறித்து வைத்து கொள்ளுங்கள், வருகிற நாட்களிலே அவைகளை எழுதி கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலே இருந்து எழுதி பார்த்து எழுதி கொண்டு வாருங்கள். பார்த்து எழுதி அழகான கையெழுத்திலே பார்த்து எழுதி கொண்டு வாருங்கள். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. எப்படி அவர் வந்ததுலேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் உள்ளதை அந்த ஒரு வார்த்தை அப்படியே அடக்கிருச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு இருக்கீங்களா இல்லையா? வெளியூர் போயிட்டீங்களா? 1 தீமோத்தேயு சொல்லுங்க இன்னொரு தரம். 1 தீமோத்தேயு, யோபு 19:25-27. இது ஒரு ஹோம்ஒர்க் தான். ஹோம்ஒர்க்குனாலே வீட்டில் பார்த்து எழுதுன்னு அர்த்தம். எந்த பிள்ளையாவது எழுதி கொண்டு வந்திருக்குமான்னு நினைக்கிங்க? ஒரு பிள்ளை கொண்டு வராது, ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தெய்வ பிள்ளைகள். அல்லேலூயா. யோபு 19ஆம் அதிகாரம். சரி, இங்கே வந்து தான் நான் காப்பி அடிக்க போகிறேன். பரவாயில்ல, அப்போ கூட காப்பி அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்கள் அடுத்த வாரம் வந்து காப்பி அடிக்கிற குரூப்புன்னு. யோபு 19 நிறைய பேர் நான் எழுதிடுவேன் அப்படின்னு எழுதிட்டு வரீங்க. ஆராதனை